இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை எல்லாரும் ஆர்வம் காட்டுறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் டேட்டாவிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 3.7 கோடி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 2024 இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 24ல் 24.85% உயர்ந்திருக்கு. இதுவே நீங்கள் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாஸில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 28.61% உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் மிட் கேப் பார்த்தீங்கன்னா 63.4% உயர்ந்திருக்குதுங்க. அதே மாதிரி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 60% உயர்ந்திருக்குங்க. அதாவது இந்திய பொருளாதாரம் க்ரோத்தில் இருக்குது அப்படிங்கிறத இது காட்டுது. இந்திய பொருளாதாரம் கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. அதுதான் காரணம். இதில் ஸ்மால் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, லார்ஜ் கேப்னா என்னங்கிறத இனி வரும் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.